நேத்து கார்த்திகை பிளஸ் சங்கடகர சதுர்த்தி. முத நாளே வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். ஆனாலும் பறக்க பறக்க வேலை செஞ்சாலும் எப்படியாவது லேட் ஆயிடும் போல. சரி வராதுன்னு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வேற லஞ்சுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு சரி ராகி சேமியா செஞ்சு கொடுத்துடலான்னு ராகி சேமியால தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு அதை கூட ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமா ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்சுட்டு ஒரு செவ்வாழையே கொடுத்துட்டேன். அடுத்து கம்பெனிக்கு டீ அது கொதிக்கிற கேப்ல கோலத்தெல்லாம் போட்டு விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். சமையல் என்ன எப்பொழுதும் போல சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் தான் வருத்தேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நம்ம அவசரத்துக்கு ஈஸியா இருக்கும். 12 மணிக்கு மேலதான் சமைக்கவே கிச்சனுக்குள்ள வந்தேன். உடைய வச்சுட்டு ஒரு அடுப்புல பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே சமைச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னாவே நமக்கு கொஞ்சம் அலட்சியமாயிடும். ஆனா நமக்கும் பசிக்கும்ல. காலைல இருந்து சாப்பிடாம இருக்கும் போது மெயினா அந்த விருத நாள்ல மட்டும்தான் நமக்கு சீக்கிரமா பசி வரும். என்னோட பசி வந்தாலுமே ஆனா சாப்பிட மாட்டேன். ரொம்ப முடியாம எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் வாழைப்பழம் இருந்தா அதை மட்டும் சாப்பிடுவேன். சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேன். காலையில டீ மட்டும் குடிக்கிறேன். சாதம் வடிச்சிட்டு சாம்பாருக்கு அவரைக்காய் கேரட்டு சவுச்சவ் மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு 2 வாழைக்காய் இருந்தது அதையும் வறுத்துட்டேன். ரசம்லாம் வைக்கல, தயிரோடய விட்டு 2 மணி போல எல்லாம் சாமிக்கு நல்லபடியா விரதத்தை முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சது